ஸ்ரீ குருபியோ நமஹ. அருணாச்சலம். அடியேன் சிவாசிவம், திருநேர் அருணாச்சலேஸ்வர சுவாமி திருக்கோவிலிருந்து திருவண்ணாமலை. எல்லாம் வல்ல உமையொருபாகனாகிய ஸ்ரீமத் அபீத குச்ச நாயகி சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நினைத்தாலே முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நம்முடைய மலேசிய திருநாட்டு புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க. இந்த மலேசிய திருநாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அளவிலான ஒரு கருங்கல் திருக்கோவிலானது, அருணாச்சலேஸ்வர சுவாமியினுடைய திருக்கோவிலானது அமைகிறது. அப்படிங்கிறது நம்ம தமிழர்களாக பிறந்த தமிழர்களாகவும் இங்கே மலேசியா திருநாட்டில் வாழ்கின்ற நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. ஏன்னா அருணாச்சலேஸ்வர சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவரை நம்ம நினைக்க கூட முடியும். ஆனால் நம்ம மலேசிய திருநாட்டில் சுவாமி அருணாச்சலேஸ்வர சுவாமியே இங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே அப்பேற்பட்ட மிகப்பெரிய கருங்கல் கோவிலானது கட்டப்பட உள்ளது அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேர்த்துக்குமே மிக பெரும் பெருமை. அந்த கோயிலினுடைய அடிக்கல் நாட்டு விழா வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. அதன் பூர்வாங்கமாக இருக்கிற வேதத்தினுடைய மத்தியத்தில் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரமானது விளங்குகிறது. அந்த ருத்ரத்தை பாராயணம் பண்ண 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 சுவாமியே இறங்கி வந்துடுவாருன்னு சொல்லுவாங்க. ருத்ரத்தினுடைய விளக்கமானது கூறப்படுகின்றது. ருதம் திராவயதி இது ருத்ரஹா அப்படின்னு ஒரு பொருள். ருதம் அப்படின்னா கவலைகள். எந்த இடத்துக்கு போனால் கவலைகள் நீங்குமோ அதன் பெயர் ருத்ரம் என்று பெயர். எனவே ருத்ரத்தை நம்ம கேட்க 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 நம்ம வீட்டில் உள்ள அத்தனை தீய சக்திகளும் வெளியே சென்று சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம வீட்டில் பரிபூர்ணமாக குடியிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ருத்ரத்தை 11 நபர்களை கொண்டு 11 தடவை பாராயணம் செய்து ருத்ர பாராயணமும், மேலும் சஹஸ்ர கலச அபிஷேகம், சஹஸ்ரம் அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்ம ஆகமத்திலையும் நிறைய இடத்துலையும் பரவலாக காணப்படுகிறது. சஹஸ்ர நாமம், சஹஸ்ர கலச அபிஷேகங்கள்னு. எனவே அப்பேற்பட்ட சஹஸ்ர கலசாபிஷேகம் நமது மலேசியாவில் உள்ள அருணாச்சலேஸ்வர சுவாமிக்கு சஹஸ்ர கலசாபிஷேகமானது நடைபெற உள்ளது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமாக சஹஸ்ர கலசாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இதில் புண்ணிய தீர்த்தங்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, தாமிரபரணின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தீர்த்தங்களும் ஒரே இடத்துல சங்கமிக்குது. நம்ம மலேசிய திருநாட்டில் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்க போகுது. அப்பேற்பட்ட சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடித்தவொடனே அந்த தீர்த்தம்லாம் நமக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சுவாமியினுடைய அனுகிரகமும் இத்தனை நதிகளில் ஸ்நானம் செய்த பலனும் ஒருங்கே நம்ம பெறலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்ம அவரை நினைக்க கூட முடியும். எனவே இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம அத்தனை பேருக்குமே சுவாமி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விழாக்காக தவறவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையிலேருந்து நாங்களாம் இங்கே மலேசிய திருநாட்டுக்கு சுவாமியை வழிபட வந்திருக்கோம். எனவே நீங்களும் மறக்காமல் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று நமது அருணாச்சலேஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருந்து சஹஸ்ர கலசாபிஷேகத்தை தரிசனம் செய்து அந்த தீர்த்தத்தை அனைவரும் வீட்டுக்கு எடுத்து சென்று அருணாச்சலேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொட ஓடி போகும் நமது உள்ள வினைகளே. அருணாச்சலம்.